ஃபவுலு ஃபவுலு அவுட் ஆயிட்டாரு. ஃபவுலு ஃபவுலு அவுட் ஆயிட்டாரு. அவன் அந்த பையன் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடியே கடிச்சிட்டாப்ல. ஆமா ஃபவுலு அவுட்டு. அதான் உட்கார வச்சு அதான் நீங்க இப்போ சொல்லுங்க. அதான் சுத்தி விட்டாங்க பாருங்க. ஆடாது ஆடாது. வாயில வச்சா ஃபவுல் பாத்துக்க அவுட் ஆக்கிடுவோம். அவுட் ஆகி இது ஹைட்டா இருக்கா போதுமா? இப்ப என்னண்டா பாட்டு போடணும் இங்க இப்படி தூக்கி தூக்கி விடனே ஆட்டல. அது ஹைட்டா விட ஆட்டக்கூடாது. லைட் லைட்டா தூக்கி தூக்கி இதுங்கண்ணே. லைட் லைட்டா ஒன்ன கொஞ்சம் ஏத்து. கயிறை போட்டு தொங்குறேன். கயிறுல இருந்து கையிடுறா அப்படிதான் தொங்கனே. அப்ப அததான் கடிக்கணும். காத்துல கடிக்க முடியாது. அடிச்சாதான் கடிக்கணும். காத்து அடிச்சா கடிக்க முடியாது. கொஞ்சம் இறக்கி பிடிச்சிக்கிறீங்க. இப்படியே இறக்கி இறக்கி லைட்டா ஏத்தானே. நல்லா கவனிச்சுக்கிறா. யாரு கடிச்சாலும் ஓடிடுங்க ஃபர்ஸ்ட். இங்க அவன கைய பின்னாடி கட்டிக்கிறேன். பாட்ட போடுங்கப்பா. தம்பி பிஸ்கட் கடிக்கிற எல்லாம் கவனத்துக்கு பாத்துக்கிறீங்க. கையெல்லாம் பின்னாடி கட்டிட்டு தான் பிஸ்கட் கடிக்கணும். புரியல? அப்படிலாம் பண்ணக்கூடாது. போட்டியாளர்கள் பிஸ்கட் வந்து கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தான் கடிக்கணும். பின்னாடி 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 போங்க. பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ. அவனுக்கு பரிசு அறிவிக்கப்படாது. வெளியாக்கிறானே பிடிச்சிடனே கண்காணிச்சுக்கிறேன். பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டி தொடங்க. பிஸ்கட்டை கடிச்சிட்டு ஒரு வாட்டி கடிச்சா கூட போதும். கடிச்சு விட்டு சீமா மாமா வந்து தொடரணும். ஓகேயா? தொடர்ந்து கணக்கு. ஓகேயா? ஓகே ரெடியா? ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பின்னாடி கட்டது கையில கையா அஞ்சல் வந்து பாத்துக்கோங்க. ஆட்டோட பிடிச்சுதான் இருக்கும். நான் அப்படியே கொண்டுட்டு போய் அங்க வரைக்கும். நீ கையை கட்டலாம் பின்னாடி. பிடிச்சிக்கிறீங்களா?
காதர் காக்காமா அப்புறம் ஆதியில 3வது பரிசு ஆதியில பர்த்டே 10வது பிரைஸ் லைகா 4வது பிரைஸ் போதும்